சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு வளைகுடா நாடுகள்ல 50க்கும் மேற்பட்ட சூப்பர் மார்க்கெட்டுகளை நடத்திட்டு வராரு. 2 மசாலா தொழிற்சாலைகளை நடத்திட்டு வராரு. நவீன தொழில்நுட்பத்தோட 2 மாவு மில்களை நடத்திட்டு வராரு. இப்படி பல சாதனைகளை புரிஞ்சிட்டு வராரு. சைக்கிள் கூட வாங்க முடியாத இருந்த சூழல்ல இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இவர் பயணம் செய்யறாராம். இந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு உயர்ந்திருக்காரு இந்தியர் ஒருத்தர். யார் அவரு, என்ன செஞ்சாரு, வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் வித்ரபா பகுதியை சேர்ந்தவர் தனஞ்சய் எம் தாதர். இவரு இப்போ வளைகுடா நாடுகள்ல சூப்பர் மார்க்கெட்டுகளை நிறுவி அங்க இந்தியர்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்காரு. இவருடைய தந்தை மகாதியோ தாதர் அப்படின்றவரு 1984ஆம் ஆண்டு தனஞ்சய் எம் தாதர் தன்னுடைய அப்பாவோட சேர்ந்து துபாய்க்கு போயிட்டு அங்க இந்த மளிகை பொருட்கள் விற்பனையில ஈடுபட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. 20 வயசுல இந்த பயணத்தை இவர் தொடங்கி இருந்திருக்காரு. அப்பா கூட சேர்ந்து சாதாரண மளிகை கடையை இன்னைக்கு பல சூப்பர் மார்க்கெட்டுகளா உருவாக்கி இருந்திருக்காரு. கடின உழைப்பும் விடாம முயற்சி செஞ்சா கண்டிப்பா வெற்றி அடையலாம் அப்படின்றத இவர் செஞ்சு காட்டியிருந்திருக்காரு. மக்களோட மக்களா போயிட்டு இவரு வீடு வீடா பொருட்களை விற்பனை செஞ்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருந்திருக்காரு. இவங்களுடைய பொருட்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு அடைஞ்சதை தொடர்ந்துதான் இவங்களுடைய வியாபாரம் அதிகரிச்சிருந்திருக்காம். அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட்டை தொடங்கி பீகாக் அப்படின்ற பிராண்டையும் உருவாக்கி இருந்திருக்காரு. இவங்க கிட்ட கிட்டத்தட்ட 9000க்கும் மேலான மசாலா பொருட்கள், உணவுப் பொருட்கள், ஊறுகாய்கள்னு எல்லாமே இருக்காம். இவருக்கு எமிரேட்ஸ் பாத்தீங்கன்னா மசாலா கிங் அப்படின்ற பட்டத்தை 2001ஆம் ஆண்டு கொடுத்திருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஐக்கிய அரேபிய அமீரகம், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளிலுமே இவருக்கு சிறந்த தொழிலதிபர் அப்படின்ற விருதையும் வழங்கியிருந்திருக்காங்க. இவருடைய மனைவி இந்த நிறுவனத்தினுடைய நிதிநிலை நிர்வாகத்தை பாத்துக்கிறாங்களாம். அது போக இவருடைய 2 மகன்களுமே ஆன்லைன் மார்க்கெட்டிங், இ காமர்ஸ் இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்களாம். இப்படி குடும்பமா சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சு இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்கிறதா பெருமிதத்தோட இவர் சொல்றாரு. ஆரம்ப கட்டத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காராம். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இவரு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்ல ஒருத்தரா உருவெடுத்திருக்காரு. தினந்தோறும் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போற அளவுக்கு இவர் உயர்ந்திருக்காரு. எல்லாமே கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய அடில் குழுமத்துக்கு கீழே வளைகுடா நாடுகள்ல 50க்கும் மேற்பட்ட சூப்பர் மார்க்கெட்டுகள் செயல்பட்டு வருது. 2 மசாலா தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருது. நவீன தொழில்நுட்பத்தோட 2 மாவு மில்கள் செயல்பட்டு வருது. இப்படி வளைகுடா நாடுகள்ல மிகப்பெரிய தொழிலதிபரா இவர் உருவெடுத்திருக்காரு. இவர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தன்னுடைய உயரத்தை காட்டி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MBBS படிக்கிறதுக்கு இவருக்கு மறுப்பு தெரிவிச்சதா சொல்லப்படக்கூடிய நிலையில அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல போராடி MBBS படிச்சு முடிச்சு இப்போ இன்டர்ன்ஷிப்பை தொடங்கியிருக்காரு இங்க ஒருத்தர். 3 அடி உயரம் கொண்டதால இவரால சரிவர மருத்துவ வேலைகளை செய்ய முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சதாகவும் அதை எதிர்த்து போராடி இன்னைக்கு ஜெயிச்சு காட்டியிருக்காரு.